நாம் பெற்ற கண்களில் கூடும் சபையில் குன்றத்து விளக்காகி பாடும் பொழுதெல்லாம் பால் பார்க்கும் செந்தவழி ஏழு திறந்தேன் யான் எழுந்து எழுந்து வெளிநடந்து ஆடு தமிழே என் அண்ணாய் திருவணக்கம் என்னும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் செங்கரும்பின் சுவை நிறைந்த கவிதை வரிகளாலே உலகம் போற்றும் தமிழ் அன்னைக்கும் உலகினை போற்றுகின்ற அவை நிறைந்த பெருமக்களாக இருக்கின்ற காவல்துறை, வணிகத்துறை, அஞ்சல் துறை, எழுத்துத்துறை, ஆன்மீகத்துறை, கல்வித்துறை என பல்வேறு துறைகளை சார்ந்த பெருமக்களெல்லாம் அலங்கரிக்கின்ற சாந்தி மகாலி அமைதி வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புகிறார்கள். அது ஆன்மீகத்தின் வழியாகவும் கிடைக்கும். சில நேரத்தில் இன்றைய விழாவை போன்ற அற்புதமான பெருமக்களை எல்லாம் நினைக்கின்ற பொழுதும் நமக்கு கிடைக்கும் என்கின்ற வகையில் சாந்தி மகாலில் அகில இந்திய தமிழ் சங்கம் யூனிக் அகாடமி அறக்கட்டளை இணைந்து முப்பெரும் விழாவாக நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த இனிய வேளையில் உலகளாவிய நவீன இயக்கத்தின் சார்பாக அதன் ஒரு அங்கத்தினராக உங்கள் முன்னில் இருப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அகில இந்திய அளவில் புகழ்பெற்ற யூனிக் பர்சனாலிட்டி என்று சொல்லத்தக்க வகையில் அந்த அகில இந்திய அளவில் ஒரு யூனிக் பர்சனாலிட்டியாக திகழ்ந்த ஒரு மாமனிதருக்காக அகில இந்திய தமிழ் சங்கமே யூனிக் அகாடமியும் இணைந்து நடத்துவது ஒரு அற்புதமான பொருத்தமாக இருக்கும். ஒருவருடைய பிறந்த நாள் சில நேரங்களில் ஒருவருடைய நினைவு நாளாகவும் அமைந்து விடுகிறது. காந்தியடிகள் பிறந்த நாள் பிறந்தலைவர் காமராஜருக்கு நினைவு நாளாக இருக்கிறது. அதே போல இன்றைய தினம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த நாள், இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்ட சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய பிறந்த நாள், இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்ட இந்திரா காந்தி அம்மையார் அவருடைய நினைவு நாளாக அமைந்திருக்கிறது. இது இறைவனுடைய கருணையும் அந்த காலத்தின் கருணையெல்லாம் வேறு இல்லை என்பதை முதலில் இந்த நேரத்தில் அன்புடன் பதிவு செய்து கொள்ள கடமைப்படுகிறேன். அதே போல தேச தந்தை என்றால் காந்தியடிகளுடைய பெயர் நீங்குவார். ஆசிய ஜோதி என்றால் பண்டித ஜவஹர்லால் நேருடைய பெயர் யாருக்கும். அதே போல இரும்பு மனிதர் என்று சொன்னால் சர்தார் வல்லபாய் பெருந்தலைவர் என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நினைவு. அதே போல இரும்பு மனிதர் என்று சொன்னால் அது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை மட்டும்தான் நினைவு. ஒரு பெயர் ஒருவருக்கு மக்களால் சூட்டப்பட்டு விட்டது என்று சொன்னார், அப்படி சூட்டப்பட்ட பெயர் அவர்களுக்கு பொருத்தமாகி விட்டது என்று சொன்னார், அவர்கள் ஆற்றிய பணி இந்த மக்களை சென்றடைந்திருக்கிறது என்று சொன்னார், இந்த மக்களும் அவர்களை அங்கீகரித்திருக்கிறார்கள் என்று சொன்னார், அந்த இரும்பு மனிதர் என்கிற பெயர் சாதாரணமானவர்களுக்கு கிடைத்ததாக நாம் எண்ணிக்கொள்ள முடியாது. காரணம், சர்தார் என்கின்ற பெயரை இந்த தேசத்தின் உலகத்திலேயே இருக்கின்ற விவசாய நிலங்களில், ஒட்டுமொத்த விவசாய நிலங்களில் 90% விவசாய நிலம் நம்முடைய இந்திய திருநாட்டில் தான் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்தவிட்டு வெளிநாட்டில் என்ற பாடல் கூட நம்மை அந்த உன்னதமான நிலைக்கு அழைத்து செல்கிறது. சேற்றில் கால் வைக்கவில்லை என்றால் நாம் சோற்றில் கால் வைக்க முடியாது என்று சொல்லப்படுவதும் உண்டு. அப்படிப்பட்ட விவசாயிகளுக்காக ஒருவர் முன்னின்று ஒரு போராட்டத்தை நடத்தி அவர்களுடைய பேரன்பை பெறுவதற்காக, பேரன்பை பெற்றதற்காக தன்னுடைய இரட்சகர், தன்னை காப்பாற்றுபவர், தனக்கு தலைவராக இருக்கக்கூடிய எல்லா தகுதிகளும் இருக்கிறது என்கின்ற சொல்லுகின்ற வகையில் ஒரு அற்புதமான மனிதர் வாழ்ந்து சர்தார் என்கின்ற பெயரை அவர்களுக்கு சூட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அவருடைய தியாகத்திற்கும் அவருடைய களங்கமற்ற உள்ளத்திற்கும் விவசாய பெருமக்களுக்காக அவர் ஆற்றிய சேவைகளுக்கும் கிடைத்த பட்டம். படித்து பட்டம் வாங்குவது ஒரு வகை, படிக்காமலே மக்கள் சேவைக்காக பட்டம் வாங்குவது என்பது இன்னொரு வகை. அவர் இன்னொரு அற்புதமான காவல்துறையில் அவர் நீதிமன்றத்திலே அவர் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர்கள் சொன்னார்கள். மறுக்க முடியாத ஒரு அற்புதமான செய்தி. வருகின்ற சமுதாயத்துக்கும் வாழுகின்ற சமுதாயமும் வருங்கால சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி அது. இரும்பு என்பது கனிம வளங்களில் ஒரு அற்புதமான ஒன்று. இரும்பு ஏதோ மண்ணிலே நாம் தோண்டிய உடனே கிடைப்பதல்ல. தங்கமும் இரும்பும் இவையெல்லாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான அடிகள் தோண்ட வேண்டும், ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அதில் ஈடுபட வேண்டும். அங்கே உள்ளே விளக்குகள் கிடையாது, வெளிச்சம் கிடையாது. வெளிச்சம் இல்லாத ஒரு அடிநிலத்தில்
ஏதோ ஒரு வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு அந்த கனிம வளங்களை எல்லாம் மேலே கொண்டு வந்து ஒரு பக்கம் தங்கமாகவும் மற்றொரு பக்கம் இரும்பு தாதுவாக உருவாக்கி அந்த இரும்பு தாது உரிய ஆலைக்கு சென்று அந்த ஆலையிலிருந்து மண்ணெல்லாம் மற்ற எல்லாம் பிரிக்கப்பட்டு தனியாக இந்த இரும்பு துகள்கள் மட்டும் எடுக்கப்பட்டு பிறகு எத்தனையோ பாடுபட்டு நெருப்பில் அடிபட்டு பிறகு வருவதுதான் இரும்பு என்று சொல்லப்படுகிறது. அப்படி இரும்பு மனிதர் ஒருவர் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், எதிர்காலத்திற்காக ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரணமாக உருவாகிவிடவில்லை. மனத்தளவில் ஒரு அற்புதமான மாண்பின் தாய் உள்ளத்தோடும் வெளியில் காவல்துறையினுடைய அந்த கட்டுப்பாட்டோடும் உயிரில் இந்த தேசத்தினுடைய பற்றோடும் வாழ்ந்த ஒரு அற்புதமான மனிதர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். தோற்றத்தில் பார்த்தால் மிக எளிமையாகத்தான் இருப்பார்கள். இந்த உலகத்தில் எது எளியதோ அதுதான் வலிமையானது. உயிர் கூட எளிமையானதுதான், அதுதான் உடலை இயக்குகிறது. கண் கூட எளிமையானதுதான், அதனுடைய காட்சி தான் வலிமையானது. செவி கூட எளிமையானதுதான், அதுதான் அத்தனையும் கேட்கிறது. வாய் கூட எளிமையானதுதான், அதிலிருந்து தான் அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் பிறக்கிறது. கை கூட எளிமையானதுதான், அதுதான் அரவணைக்கிறது. கால் கூட எளிமையானதுதான், அதுதான் லட்சக்கணக்கான மைல் தூரம் நடக்கிறது. எது எளிமையோ அதுதான் வலிமை. அவரிடம் இருந்த அந்த தோற்றம் எளிமை, ஆனால் அவருடைய உள்ளம் மிக 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 வலிமையானதாக இருந்தது. ஃபீல்டு மார்ஷல் என்று பெயர் பெற்றவர் ஜெனரல் மானெக்ஷா அவர்கள். அவர் ஒருவருக்கு தான் ஃபீல்டு மார்ஷல் என்ற பட்டத்தை இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் அவர் ஆற்றிய அற்புதமான பணிகளுக்காக. இன்று பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் உருவாவதற்கு காரணமானவர் மட்டுமல்ல, இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்த உடனேயே இந்த நாடுகளை எல்லாம் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் அவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களும் காந்தி அவர்களையும் சந்தித்து உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் காந்தி நேரு அவர்கள் கூட, பிரதமராக இருந்த நேரு அவர்கள் கூட தயங்குகின்ற நேரத்தில், நீங்கள் தயக்கம் காட்ட தேவையில்லை, மானெக்ஷா அவர்களுக்கு உடனடியாக நீங்கள் உத்தரவை கொடுங்கள், அவர் அந்த பணியை முடித்து விடுவார் என்று சொல்லி அப்பொழுது இருந்த ஒரு ஹோம் செக்ரட்டரி நினைக்கிறேன் அவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள், மானெக்ஷா அவர்கள் மூவரும் இணைந்து ஒரு அற்புதமான திட்டத்தை தீட்டிய பிறகுதான் காஷ்மீரமும் இந்தியாவோடு இணைந்தது. அதே போல ஹைதராபாத் நிசாமும் இந்தியாவோடு இணைக்கப்பட்டது. அது வெளிநாட்டில் இருந்து கூட மற்றவர்களை எல்லாம் கூட இணைப்பதில் அவர்களுக்கு அதிக சிரமம் தோன்றவில்லை. ஆனால் ஹைதராபாத் நிசாம் என்பவர் சாதாரண மனிதர் அல்ல. உருவத்திலே ஒரு 5 அடி உயரம் தான் இருப்பாராம். நெப்போலியன் அளவுக்கு தான் உயரம் இருப்பாராம். ஆனால் அவர்கிட்ட ஆற்றல், இது தனி நிசானமாக இருக்க வேண்டும். அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி, வெளிநாடுகளிலிருந்து அதற்காக ஆயுதங்களை எல்லாம் வாங்கக்கூடிய நிலையெல்லாம் அறிந்து அதை உடனடியாக இரவோடு இரவாக தடுத்து நிறுத்தி பிறகு அந்த ஹைதராபாத்தானது வளைக்கப்பட்டு, ஒன்று நீங்கள் இணைகிறீர்களா அல்லது நீங்கள் மரணம் அடைகிறீர்களா, உங்களுக்கு எது வேண்டும், ஒன்று உயிர் வேண்டுமா அல்லது விட்டுக் கொடுக்கிறீர்கள் என்ற அளவுக்கு அவருக்கு செய்தியான எட்டிய பிறகுதான் அவர் பணிந்து வந்து இந்தியாவோடு இணைந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை ஜெனரல் மானெக்ஷா அவர்கள் தன்னுடைய நினைவுரை அவர்கள் எழுதுகிறார்கள். அதை பற்றி குமரியை சார்ந்த ஒரு அற்புதமான மனிதர் எழுதியிருக்கிறார். ஜெனரல் மானெக்ஷா அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் நோய்வாய்ப்பற்று உடல் வயது முதிர்வின் காரணமாக அங்கே நீலகிரி வெலிங்டன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்கள். அவரை பார்ப்பதற்காக அப்துல் கலாம் சார் அவர்கள் செல்கிறார்கள் ஜனாதிபதியாக. அவரை பார்க்கின்ற பொழுது அவர் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார். நலமாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, அப்பொழுது உங்களுக்கு ஏதாவது மனக்குறை இருக்கிறதா, என்ன வேண்டும் என்று அப்துல் கலாம் சார் அவர்கள் கேட்கிறார்கள். ஜெனரல் மானெக்ஷா அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னை பார்ப்பதற்காக இந்திய தேசத்தினுடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்திருக்கிறீர்கள், ஆனால் உங்களை பார்த்தவுடன் நான் எடுத்து நின்று சல்யூட் அடிக்க முடியவில்லையே என்று நான் மிகவும் வருந்துகிறேன் என்று சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மனிதரை எல்லாம் இந்த தேசம் பெற்றிருக்கிறது. எப்படிப்பட்ட அற்புதமான சர்தார் வல்லபாய் பட்டேலோடு அவர்கள் மானெக்ஷா அவர்கள் இணைந்து பணியாற்றினார்கள் என்பதை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த வரலாறுகளை எல்லாம் படிக்கின்ற பொழுதுதான் அதற்கு நம்முடைய தியாகம் நமக்கு தேவைப்படுகிறது. அப்பொழுதுதான் அவர் சொன்னார், எனக்கு மானெக்ஷாவாக ஃபீல்டு மார்ஷலாக எனக்கு பதவி உயர்வு கிடைத்தது, அதற்கான இன்னும் அந்த பெனிஃபிட்ஸ் என்று சொல்வார்களே, அவை எதுவும் எனக்கு கிடைக்கும் என்று சொன்ன பொழுது அடுத்த நாளே டெல்லிக்கு சென்ற பிறகு ஒரே நாளில் ஒரு 2 நாட்களில் நினைக்கிறேன், 2 நாட்களில் அவருக்கு உரிய அந்த ஃபீல்டு மார்ஷல் இதை தனியாக ஒரு செக்கை எழுதி அந்த ஃபைல்களெல்லாம் வரவழைத்து அப்துல் கலாம் சார் அவர்கள் ஒரு தனி விமானத்தில் தனி நபரை போட்டு அனுப்பினார்கள். அது ஏறத்தாழ 1 கோடி ரூபாய்க்கு மேல் வந்தது என்று சொன்னார்கள். அந்த தொகையை அவர் அடுத்த நாளேயே ராணுவ பயிற்சியுடைய அந்த கல்லூரிக்கு அவர்களுக்காக உடனடியாக வழங்கிவிட்டார்கள். ஆக எப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் உதாரணம்.
இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களைப் போல பிரதமராக ஆவதற்கு ஒரு முயற்சியை அவர் மேற்கொள்ளவில்லை. இயற்கையாக வந்தது. நேருவா சர்தார் வல்லபாய் பட்டேலை என்று சொல்லுகின்ற பொழுது காந்தியடிகளை கூப்பிட்டு சொல்கிறார், பட்டேல் நேரு அவர்கள் பிரதமராகட்டும். அவருக்கும் அதிலே ஒரு அதிகமான விருப்பமும் இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லி சொல்கிறார். அப்பொழுது பட்டேல் அவர்கள் சொல்லுகிறார்கள், காந்தியடிகள் அவர்களே, நான் வழக்காடு மன்றத்திற்கு சென்றுவிட்டு மாலை நேரங்களில் ஓய்வெடுக்கின்ற பொழுது சில புத்தகங்களை படிப்பேன், சில கேளிக்கைகளுக்காக சில நிகழ்ச்சிகளுக்கு செல்வேன். இப்படிப்பட்டுதான் என்னுடைய